ஹாய் காய்ஸ், வணக்கம். மறுபடியும் நான் உங்கள் மீதா. ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் தாங்க. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கைஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உரிமை மேலே குரூப்ஸ்க்கு நடந்த ஒரு சம்பவம் தான். உரிமைனாலே ஊரில் வந்து இந்த மோளம் அதெல்லாம் அடிப்பாங்களே. ஸோ மலேசியாவில் அது ஒரு டாப்பான ஒரு விஷயம் இங்கே உரிமை மேலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமை மேலே குரூப்புக்கு நடந்ததான் ஒரு சம்பவம் கைஸ். அந்த குரூப்பில் உள்ளவங்க தான் நம்மக்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தைப்பூசம் நெருங்க தைப்பூசனாலே நம்ம மலேசியாவில் பார்த்திங்கன்னா பத்தி கேஃப் தான் நம்ம ரொம்ப ஃபேமஸாக நம்ம இது பண்ணுவோம். மலேசியாவில் பத்தி கேஃப் அப்படின்ட்டுன்னு முருகன். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு வந்து உரிமை மேலும் நிறைய புக்கிங் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சாமி அழைச்சி உரிமை அடிக்கிறது இந்த மாதிரி. ஸோ அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு தொலைவு, அதாவது வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு தொலைவுக்கு போயிட்டு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு கோயில்கிட்ட அப்படின்னு இவங்க எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. அந்த கோயிலுக்கு மேலே கொஞ்சம் அந்த கோயிலுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடுகாடு அங்கே இருக்குது. ஓகே, அந்த இடுகாடுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தெரியும். கோயிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே இடுகாடு தெரியும். ஸோ இவங்க அங்கே போயிட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் காய்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. 7 மணிக்கு மேலே அந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே இடுகாடு இருக்கிறனால ஸோ யாரும் 7 மணிக்கு மேலே அங்கே போக மாட்டாங்க. ஸோ சாமிலாம் கும்பிட்றவங்க 7 மணிக்குள்ளார போயிட்டு வர மாதிரி பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 8 மணி வரைக்கும் தான் அங்கே ஸ்டாப். அதோட யாரும் அங்கே போக மாட்டாங்க. அது போனால் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே ஒரு லாஸ்ட் நம்மலாம் வந்து ஒரு மீட்டப் பண்ணுவோம், ஒரு 11 மணிக்கெலாம் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, மோட்டர் சாங் காடி சாங் லோரி சாங் இந்த மாதிரி எதுவும் இருக்காது, சத்தம் அது இது இருக்காது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம அங்கே வந்து வச்சு ஒரு குரூப்பை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம மோளம் அடிக்கலாம், மோளத்தை நம்ம இது பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் அங்கே இருந்திருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. ஓகே, எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே மணி ஒரு 11-11:30 இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோளம் உரிமை மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே போகுது, டைமிங் போகுது. ஒரு 12:30 மணிக்கு நடக்குதுங்க இந்த சம்பவம். 12:30 மணிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ரவுண்ட் பண்ணி மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. உரிமை மேளம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மேலே கூரை இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு கூரை மேலே தகரம், அந்த தகரத்துலேருந்து யாரும் வெளியிலேருந்து கல் ஊற்றி அடித்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. கல் அடித்தாக்கா ஒரு மாதிரி சத்தம் வரும்ல, அந்த சத்தம் அங்கே எல்லாத்துக்கும் கேட்டிருக்கு. பட் யாரும் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. நார்மலாக இந்த மாதிரி விஷயம்னாலே கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பதறுவாங்க. அது ஆமாம் சதங்கிடுச்சு அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே டக்குன்னு சொல்லிடுவாங்க கேர்ள்ஸ். ஆனால் பாய்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. நார்மலாகவே ஏதாவது சத்தம் கிட்ட கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. ஒரு கல் வந்து விழுகிறப்போ அவங்களுக்குள்ள அந்த சத்தம் வந்து ஜஸ்ட் அது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம உரிமை அடிக்கிறோம்ல, மேபி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திருப்பி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. சரி ரிலாக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து கதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி உரிமை அடிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. திருப்பி ஒரு அந்த சின்ன கல்லோட பெரிய கல் போட்டால் என்ன மாதிரி சவுண்டு வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு திருப்பிக்கும் வருது. ஸோ இந்த நேரத்தில் தான் அந்த குரூப்ஸில் ஒரு 2-3 பேர்த்துக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. என்னடா இத்தனை மணி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையும் கண்டுக்காம சரி நம்ம ப்ராக்டிஸ் எடுப்போம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லோரும் சேர்ந்து உரிமை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உரிமை அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு அந்த மாதிரி சம்திங்கில் ஒரு பெரிய கல் உழுவுது. அந்த தகரத்தில் ஒரு பெரிய கல் வந்து உளுந்து உடஞ்சி கீழே அப்படியே அந்த சிமெந்தியில் பட்டுருது. எல்லாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. என்னது இது, இவ்வளோ பெரிய கல் உழுவுது, அது இத்தனை மணிக்கு ஏன் கல் அடிச்சு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு, டிஸ்கஷனும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வெளியில் போய் பார்ப்போமே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு 10 பேர்கிட்டலாம் வெளியில் போய் பார்க்குறப்போ சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வர நேரத்தில், அதாவது எல்லோரும் ஒன் ஷாட்டாக திரும்புகிறப்போ அந்த இடுகாட்டுலேருந்து உரிமை சத்தம் கேட்குது கைஸ். இது சொல்கிறப்ப உடம்பு சிலிக்குது எனக்கு. ஆனால் அங்கே நின்று அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்.
திரும்ப உரிமை சத்தம் கேட்குது. என்னது இது, நம்ம போட்ட பீட் அங்க கேட்குதுன்ட்டு எல்லாத்துக்குள்ள ஒரு 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 கன்ஃபியூஸ், ஒரு 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 பயம் வந்துருச்சு அங்க. சரி ஒன்றும் இல்லை, என் ஃபோன்ல எதுவும் பாட்டு தட்டுறீங்களாடா சாத்துங்கன்றதுக்கு, இல்லடா யார் கையிலும் ஃபோன் இல்லை அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, மேபி நம்ம அடிச்சுக்கிட்டே அந்த பீட் நம்ம காதில் கேட்க கேட்க நம்மளுக்குள்ள ஒரு மனப்பிரந்தி அப்படின்னு யோசிச்சிருக்காங்களோ என்னவோ. ஸோ இல்லை ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்கு வராங்க. திருப்பியும் இவங்க அடித்த இந்த பீட்டு, அந்த உரிமை பீட்டு அங்கே திருப்பிக்கும் இடுகாட்டில் கேட்குது. ஸோ எல்லோரும் ஷாக்கிங் ஆயிட்டாங்க. ரொம்ப பயம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்குது. அது எப்படி கோயிலில் நம்ம உரிமை அடிச்சிட்டு இருக்கோம், அங்கே இடுகாட்டில் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இடுகாடுனா என்னன்னு தெரியல கைஸ். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் பயம் ரொம்ப. அதில் அந்த கேங்ல கண்டிப்பாக ஒரு பயந்தவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அழுந்துட்டார். சரின்ட்டு என்ன ஏதுன்ட்டு திருப்பி முன்னாடி போய் பார்க்குறாங்க. அந்த இடுகாட்டுலேருந்து ஒரு சத்தம் வருது, போயிருங்க. எனக்கே முடியல கைஸ். போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் விளங்கியிருக்கு அந்த சத்தம், அந்த அந்த சொல்லு போயிருங்க அப்படின்ட்டு. என்னடா இது, இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே கன்ஃபியூஸாக உள்ளுக்கு வராங்க. திருப்பி ஒரு சத்தம் கேட்குது, போயிருங்க அப்படின்ட்டு. மூணாவதாக கேட்குற அந்த குரல் வந்து ரொம்ப அப்படி பயங்கரமாக இருந்தது கைஸ். ரொம்ப அப்படி ஆக்ரோஷமாக கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போதான் நம்ம பிள்ளைகளுக்கு பயமே வந்திருக்கு. அதுக்கு முன்னுக்கு வந்துச்சு தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அப்படியே ஃபுல்லாகவே எல்லாரும் அப்படியே கதிகலங்கி போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, விறுவிறுன்னு அவங்களோட அந்த உரிமை மேலே திங்ஸ்லேருந்து அத்தனையும் எடுத்துகிட்டு வெளியாகிறாங்க. ஆளுக்கு வந்து ஒரு மோட்டரில் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் மோட்டரில் வெளியாகிறப்போ அந்த குரூப்பில் உள்ள ஒரு பர்சனோட மோட்டர் அங்கேயும் நின்றுச்சு. கத்துறாரு அவரு, டே வந்து காப்பாத்துங்கடா, என்னை காப்பாத்துங்கடான்னு கத்துறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சே வடன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே ஆயிட்டாங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு சில பேர்த்துக்கு, ஒரு 5 பேர்த்துக்கிட்ட வந்து காய்ச்சல், சரியான காய்ச்சல், ஹை ஃபீவர். அப்போ விபூதி போடுறதுக்காக இந்த மாதிரி பயந்தா விபூதி போடுவாங்களோ கோயிலில் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி கோயிலில் போயிட்டு விபூதி போட்டிருக்காங்க. ஸோ அந்த விபூதி போட்ட இடத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வயசானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணி இத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போனது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அது இடுகாடு. நீங்கள் வந்து அவங்கள கச்சோ, அதாவது எப்படி சொல்லுவாங்க, மலாயில கச்சாவை சொல்லுவாங்க. கச்சா மீன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஸோ நீ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு உரிமை அடித்தாங்க, அப்போ அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து ஒரு கல் போட்டு பார்த்தாங்க, 2 கல் போட்டு பார்த்தாங்க, 3 கல் போட்டு பார்த்தோம், முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸை வந்து ரேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால தான் நீங்கள்லாம் பயந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உரிமை மேலத்துக்கு இந்த மாதிரி போறீங்கன்னா சேஃப்டியோட போனால் அது வேற கைஸ். எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் அங்கிட்டு போயிட்டு இன்னும் நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட உருவத்தை கூட காட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எது இருந்தாலும் சேஃப்டியோட போயிட்டு சேஃப்டியோட வாங்க கைஸ். ஏன்னா இங்கே நிறையா பேர் வந்து தைப்பூசம் நெக்ஸ்ட் இயர் வரப்போதில்லை, நிறையா பேர் வீட்டுக்கு இது பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் இருப்பீங்க. ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்போம். ஓகே கைஸ், இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். இருந்துச்சுன்னா நம்ம காமெண்ட் பாக்ஸில் வந்து டேக் பண்ணுங்கள், சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணுவோம் கைஸ். ஓகே, அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீதா. பாய் கைஸ்.